சொல்லுங்க மேடம், உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது நடக்குதா மேடம்? உங்க வீட்ல உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்றாங்களா? சம்டைம்ஸ் அங்கே பாடிட்டு இருக்கும்போது ஒரு பழம் சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான். இந்த பழுத்தொலி கொஞ்சம் அங்கே குப்பை களையுங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி போகும். நீங்க அவரை கொடுமைப்படுத்திட்டு பாடுறதுக்கு தெம்பு வேண்டாமா? அப்ப இடையில இடையில நான் சாப்பிடுவோம். எங்க பாட்டு பக்கத்துல எல்லாம் பிஸ்கட் இருக்கும், நட்ஸ் ஏங்க இருக்கும். சாப்பிடுறீங்க, பக்கத்துல குப்பை தொட்டியை வச்சுக்க வேண்டியதானே? அதுல இருந்து குடுத்து எடுத்துட்டாங்க போட்டுவாங்க. அதுக்காக எங்க சரத்பாபு பாட்டு நல்ல இதான இடம், பயங்கர புனிதமான இடம். அங்க எல்லாம் குப்பை தொட்டி வைக்க கூடாது. பழம் வைக்கல, அது சாப்பிடாது தானே. அப்பதான் இவர் அந்த வழியா நடந்து போயிடும். நடந்து போயிட்டு கிருஷ்ணா இந்த பழத்தொலி கொஞ்சம் குப்பையில போடுங்க அப்படின்னா போ அப்படின்னு சொல்லி போ. நீ ஏன் எனக்கு வேலை கொடுக்குற அப்படின்னு. ஒண்ணு புருஷனை வந்து திருத்துங்க, இல்ல பழத்தை தோலோட தின்ன கத்துக்கோங்க. ஆமா, நல்ல பாட்டு கிளாஸா இருக்கு மேடம். நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கிறோம். சைட் டிஷ்ஷோட ஒரு சங்கீத கிளாஸ். யோசிச்சு பாருங்க, வாயில சாப்பிட்டு எப்படி பாடுவாங்க யோசிச்சு பாருங்க. என்ன பாட்டு? சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வந்து சாமஜவர கமனா இப்ப பழம் சாப்பிடுறீங்க. கிருஷ்ணா இது வந்து கலக்கும். சாமனி கமஜ சுதா. வாயில பழம் இருக்கு மேடம். அப்படி பாடு. அல்லமா வாயில பழம் போட்டு அப்படி பாடுனது 3 லைன். மேடம் இப்போ இது மாதிரி இவ்வளவு ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க சாங்க்கு பிராக்டிஸ் பண்ற போது உங்க வீட்டு பூனை வராதா? பூனை மடியிலே இருக்கும். அவரும் பாடுவார். நீங்க பார்க்கலையா? பார்த்து எதுவும் கையில கடையில பூனை நான் தின்ற தெரியாம தான் கேக்குறேன். அந்த பூனை கிட்டே தோலை கொடுத்து அனுப்பலாம்ல. எங்கால தானே கிடைச்சாரு உங்களுக்கு. இல்ல ரீசன்ட்டா பார்த்தளோ நீங்க இந்த பூனை கிளாஸ் எடுக்கிறது நானு. நான் பார்த்தேன். பார்த்தேன். ஓ மை காட். எங்க கோவிந்த பாடுறது தெரியுமா? ஓஹா, கோவிந்தனா? ஆ. என்ன பாட்டு பாடுது? ஒரு சுத்ததன்ய சிராகம். சாகா மா பனி சா. ஓ, திரும்பி பாடுறானா?